ஹோட்டல்ல, டீ கடையில செய்ற வடைய அதே டேஸ்ட்ல வீட்லயும் செய்யலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா. மாவு நல்லா கிடைக்க புது உளுந்தா பார்த்து வாங்கிக்கலாங்க. கிரைண்டர்ல மாவு அரைக்கும்போது தண்ணிய ஊத்திடாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய தெளிச்சு தெளிச்சு அரைச்சுக்கலாங்க. மாவு நல்லா அரைப்பட்ட உடனே 50 எம்எல் சமையல் எண்ணெய நாம ஆட் பண்ணி 2 நிமிஷம் நல்லா ஆட்டி எடுத்துட்டோம்னா, வடை நல்லா சாஃப்ட்டாவும், அதிகமா எண்ணெய் குடிக்காமயே இருக்கும். மாவு நாம தண்ணீல போட்டு பார்க்கும்போது வெண்ணெய் மாரி மிதந்து வரும். தண்ணீல கரைஞ்சு போகாமயும் இருக்கும். இதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. வடைக்கு பொடியா நறுக்குன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், உப்பு இது கூட 50 கிராம் கடலை மாவையும் சேர்த்துக்கலாங்க. இதனால டேஸ்டும் நல்லா இருக்கும். அதிகமா எண்ணெய் குடிக்காமயும் இருக்கும். அரை மூடி தேங்காயும் துருவி சேர்த்துக்கிட்டோம்னா வடையோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. மீடியம் ஃப்ளேம்ல எண்ணெய் காய வச்சு கையில லேசா தண்ணி தடவிட்டு நம்ம வடை தட்டி போடும்போது வடை நல்லா சாஃப்டாவும் மொறுமொறுனும் அதிகமா எண்ணெய் குடிக்காமையும் ஹோட்டல் டேஸ்ட்ல இந்த வடை இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.